காலையில வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த விட்டமின் டி வந்து உடம்புல போகணும். காலை சூரியன் உதிக்கிற நேரத்துல இருந்து அந்த ஒரு 7 காலத்துக்குள்ள வந்து நீங்கள் சூரியனுக்கு முன்னால நின்றீங்கன்னு சொன்னா உங்களோட உடம்புல ஆட்டோமேட்டிக்கா விட்டமின் டி வந்து உருவாகும். அதுக்காக மத்தியானம் 12 மணிக்கு போய் நின்றீங்கன்னா அல்பா வைரஸ் கூடி காய்ச்சல்லாம் வரும். நான் அதை சொல்லவில்லை. காலையில் சரியான 7 மணிக்கு முதல் நின்றீங்கன்னா அது என்ன செய்ய கூட மூளையின் நினைவாற்றலை கூட்டும். அப்போ நீங்கள் சிந்திக்கிற விதத்தை வந்து கூட்டும். சரியா? இல்லை எல்லாரும் சைக்கிள் ஓடுறீங்களா? சைக்கிள் ஓடுறதால என்ன நன்மை? 2 பக்கம் மூளையும் வேலை செய்ய மாட்டான். சரிதானே? இல்லைன்னு சொன்னா ஒரு பக்கம் கூடுதலாக வந்து இடது பக்கம் தான் பெரும்பாலான வேலை செய்யறது. சில பேர் இடது பாவனையாளர் சொன்னா கொஞ்சம் மாறி வரும். அது எப்படியாவது 1000ல் 1 வரும். சரியா? இடது இருக்கு. அது உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜாக இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு நன்மை அது. ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட். அப்போ நீங்கள் சைக்கிள் ஓடைக்க வந்து தெரியும் உங்களுக்கு 2 பக்கம் கேண்டில் வந்து பிடிச்சு ஆப்ரேட் பண்ணுவீங்க, பெடல் பண்ணுவீங்க. 2 பக்கம் பார்ப்பீங்க, பெல் அடிப்பீங்க, பிரேக் அடிப்பீங்க. அவங்க 2 பக்கம் மூளையும் வந்து வேலை செய்யும். இதனால என்ன செய்ய மூளையில இயக்குதிறன் கூடும். ஆனால் கரைவேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்பா அம்மா ஏற்றுறது கொண்டு வந்து தள்ளி விடுறது ஏற்றுறது சைக்கிளே பார்த்துருக்க மாட்டீங்க, விட்டு நடக்கவும் மாட்டீங்க. கொஞ்சம் டைம் இருந்தால் சான்ஸ் இருந்தால் அதை செய்யுங்க. இப்போ